நீங்க புதுசா ஒரு Gmail அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு உங்க ஃபோன்ல Google ஃபோல்டர்னு சொல்லிட்டு இருக்கும். அதை தேடி பாருங்க. தேடி பார்த்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்களா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா Gmailனு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த Gmail மேல கிளிக் பண்ணிக்கங்க. இந்த Gmail நீங்க Play Storeல டவுன்லோட் பண்ணனும்னாலும் அதுக்கு Gmail வேணும். அதாவது Play Storeல ஏதாவது ஆப்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணா Gmail வேணும். அதேமாதிரி YouTube ஓப்பன் பண்ணாலும் புதுசா ஒரு YouTube சேனல் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து Gmail வேணும். இது மாதிரி நிறைய இடத்துல வந்து Gmail தேவைப்படுது. அதனால Gmail வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே இங்கே வந்து ஒரு ஐக்கான் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. அந்த ஐக்கான் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆட் அனதர் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த ஆட் அனதர் அக்கௌண்ட் மேலே இப்படி கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல செட்டப் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இங்கே வந்து கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இந்த கூகுள் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் அங்கே சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்களா ஸ்க்ரீன். அதை பார்த்து நீங்கள் இப்போயே கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணிட்டோமா. இப்போ உங்களுக்கு ஃபோனில் ஏதாவது வெரிஃபிகேஷன் இது இருக்கும் பார்த்தீங்களா பேட்டர்ன், அதை வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இதுமாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து இங்கே வந்து கிரியேட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு கீழே இங்கே வந்து காமிக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே கிரியேட் அக்கௌண்ட்டை வந்து இப்படி கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபார் மை பர்சனல் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம ஃபார் மை பர்சனல் யூஸை வந்து நம்ம இப்படி கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோமா. கிளிக் பண்ணோன்னு நெக்ஸ்ட்டுக்கு வந்துச்சு. இப்போ ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட் நேம் நான் எதனா கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம் வந்து நம்ம கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. இங்கே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பர்த்து எப்போ பிறந்தீங்களோ அந்த டேட்டை வந்து ஏதாவது கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் மந்த் எப்போன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த மந்த்தை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. இயர் வந்து எந்த இயர்னு சொல்லிட்டு பார்த்து இயர் வந்து ஏதாவது கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. ஏதாவதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய உண்மையான டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் இயர்லாம் கரெக்டாக கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஜென்டருக்கு போய்ட்டு ஜெண்டரில் நீங்கள் மேலா ஃபீமேல் என்பதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ இந்த ப்ரொசஸ் சிம்பிளாக வந்து முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இந்த இடத்துல 2 ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா. கவனிச்சு பார்த்தீங்களா. கீழே பாருங்கள் யூஸ் மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த யூஸ் மொபைல் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எஸ் யூஸ் நம்பர்னு சொல்லிட்டு காமிக்கும். இது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர்லேருந்து ஒரு Gmail அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். மொபைல் நம்பர்லேருந்து. அதுவே உங்களுக்கு Gmail ஐடி கிரியேட் பண்ணணும்னா இங்கே யூஸ் ஜிமெயில்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிரியேட் Gmail அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்குது. இங்கே ஒரு Gmail அட்ரஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேப்பரில் கரெக்டாக Gmail அக்கௌண்ட் ஐடி என்ன பேர் என்ன கொடுக்குறீங்க, அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து என்ன கொடுக்குறீங்க என்பதை வந்து ஒரு பேப்பரில் தெளிவாக வந்து எழுதி வச்சுக்கோங்க. மறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம், ரிகவர் பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு இமெயில் ஐடி வந்து இமெயில் அட்ரஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு பேரை கொடுத்துட்டு @gmail.com சொல்லிட்டு வரும். இது மாதிரி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லி கேட்குது. நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணும்போது @ இல்லாட்டா வந்து ஸ்பெஷல் கேரக்டரு நம்பர்ஸு அது மாதிரி எல்லாம் மிக்ஸ் அடிச்சு போடணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு கேபிட்டல் லெட்டர் கொடுத்துட்டிங்களா, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர் கொடுத்தீங்களா, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டரில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்கே வந்து @ கொடுத்துங்க. மாதிரி பார்த்தீங்களா. இது மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே லாஸ்ட்டில் வேணா நம்பர் ஏதாவது கொடுத்துங்க. கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆகுது. இங்கே எஸ் ஐ எம் இன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. உங்கள் இமெயில் ஐடி அட்ரஸ் வந்து இங்கே வந்து காமிக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே இந்த இடத்துல அக்ரின்னு சொல்லிட்டு கேட்கும். அக்ரி கொடுத்துங்க. அக்ரி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகுது. இது மாதிரி சிம்பிளான மெத்தட் தான். ஸ்க்ரீனை பார்த்து அப்படியே கிரியேட் பண்ணிங்கனாலே போதும் வந்துடும். இப்போ கூகுள் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே லோட் ஆகுது. லோட் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து இந்த இடத்துல நீட்டாக வந்து ரெடி ஆகி விட்டது. அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்குன்னா மெயில் அனுப்புறதுனா அனுப்பிக்கலாம். உங்களோட Gmail ஐடியை வந்து நம்பரை வந்து யாருக்குன்னா கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். இது மாதிரி வந்து சிம்பிளாக உங்களுடைய Gmail ஐடி வந்து கிரியேட் ஆகிவிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. இப்போ வந்து ஒரு விஷயம், Gmail ஐடி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு யூடியூப் அக்கௌண்ட் சிம்பிளாக ஓப்பன் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள். யூடியூப் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். மிஸ் பண்ணாமல் அதை பார்த்து ஒரு சேனலை கிரியேட் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.